பணம் பகவான் படைச்சது. அதுலாட்ட இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஆண்டவனை தொழ வேண்டும் என்றாலும் அதற்கும் பணம் வேணும். ஒரு தேங்காயை வாங்கணும்னா அதுக்கு பணம் வேணும், பணம் வாங்கணும்னா பணம் வேணும். அப்போ பணத்தை யாரும் நீங்கள் எதிர்ப்பாக நினைக்கவே கூடாது. ஆண்டவன் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட கருவி பணம். பகவான் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் பக்தி வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பணத்தின் மீது நீங்கள் பக்தி வைக்க வேண்டும். அதை நீங்கள் நேசிக்கணும். அப்போ தான் அந்த பணம் உங்களை தேடி வரும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் பணத்தை யாரும் எதிர்ப்பாக நினைக்காதீங்க. பணம் என்னையா பணம் அப்படிலாம் நினைக்காத. அந்த தத்துவம் தப்பு. பணம் இல்லாட்ட இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பணத்தின் மீது பற்று கொள்ளுங்கள், பகவான் மீது பக்தி கொள்ளுங்கள். வாழ வைக்கும் கருவி அதுவே ஆகும். இவனுக்கு செய்வனை வச்சிருக்கு, கோளாறில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல பணத்தையும் விட்டு நிறைய பலிகளெல்லாம் பண்ணி பூஜை தாயத்து எந்திரம்லாம் கட்டி எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஆனால் நோய் மட்டும் அவரை விட்டு போகவே இல்லை. உண்மையா இல்லையா? இதை உனக்கு தீர்த்து சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் விட்டு. அதனால் இதை சரியாக்கி தரேன், 3 முறை என்னை பாருங்கள். பக்கத்தில் வாங்க, எட்டி இருக்காது, வாங்க, நல்லாக்கி தரேன். இனி அந்த நோய் வராமல் காப்பாற்றுறேன். வாமாங்க. என்னம்மா வேணும் வேறு உனக்கு? இந்தா என்னை நினச்சது விபூதி அங்கே கொண்டு வை. உன்னை யாரும் அசைக்க முடியாது. இரும்பா இரு, கரும்பா கிடைக்கும். போ.